செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தில் இரு மீனவ கிராமத்தை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள், மீனவ பெண்கள் தூண்டில் வளைவு அமைக்காத தமிழக அரசை கண்டித்து புதுச்சேரி சென்னை ECR சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்காலில் ஒரே முறை எண்ணெயை பயன்படுத்தி சுகாதாரமான முறையில் வாடிக்கையாளர்களுக்கு உணவு வழங்கிய நிறுவனங்களை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். இனி விரிவான செய்திகள். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், அசோக் பாபு, பாஸ்கர், கல்யாணசுந்தரம், லட்சுமிகாந்தன், பிரகாஷ்குமார், ரமேஷ் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலையில் அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தில் இரு மீனவ கிராமத்தை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள், மீனவ பெண்கள் தூண்டில் வளைவு அமைக்காத தமிழக அரசை கண்டித்து புதுச்சேரி சென்னை ECR சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட 19 கடலோர மீனவ கிராமங்களுக்கு கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டு மீனவ கிராமங்கள் கடலில் அழுத்தி செல்லப்படும் சூழல் தொடர்ந்து நிலவி வருகிறது. எனவே இந்த மீனவ கிராம கடலோர பகுதிகளில் கற்களை கொட்டி தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என மீனவர்கள் கடந்த 15 வருடங்களாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது புயல் மற்றும் கனமழையால் கடலோர மீனவர் கிராமத்தில் பெரும்பாலான இடங்களில் கடல் அரிப்பு ஏற்பட்டு படகுகள் கடலில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் ஆத்திரமடைந்த நடுக்குப்பம் மீனவ கிராமம், சோதனைக்குப்பம் மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதிக்கப்படுவதாக கூறியும் உடனடியாக கடலில் கற்களை கொட்டி தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் ஆளும் தமிழக அரசை கண்டித்தும் கோட்டக்குப்பம் ரவுண்டானா எல்லையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மீனவ கிராம பெண்கள் மற்றும் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 30 நிமிடங்களுக்கும் மேலாக புதுச்சேரி சென்னை ECR சாலையில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த கோட்டக்குப்பம் DSP சுனில் தலைமையிலான போலீசார் மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக உங்கள் கோரிக்கைகளை தீர்த்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். காரைக்காலில் ஒரே முறை எண்ணெயை பயன்படுத்தி சுகாதாரமான முறையில் வாடிக்கையாளர்களுக்கு உணவு வழங்கிய நிறுவனங்களை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். உணவகம், இனிப்புகள் தயாரிக்கும் இடங்களில் ஒரு முறைக்கு மேல் எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது எனவும், அவ்வாறான எண்ணெய் உடல் நலத்திற்கு கேடானது. கூடுதல் முறையை பயன்படுத்தும் எண்ணெய் மூலம் தயாரிக்கும் உணவை சாப்பிடுவோருக்கு புற்றுநோய் உள்ளிட்ட பிற உடல் நலக்கேடு ஏற்படும் என உணவு பாதுகாப்பு துறை அவ்வப்போது விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. இதனை ஏற்று காரைக்காலில் சுகாதாரமான முறையில் எண்ணெய் பயன்படுத்தக்கூடிய 10 நிறுவனங்களை தேர்வு செய்து என்விரோ கிரீன் எனர்ஜி என்ற நிறுவனம் சார்பிலான பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சுகாதாரமான முறையில் எண்ணெயை பயன்படுத்திய அந்த நிறுவன உரிமையாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார்.
இந்த நிகழ்ச்சியில் உணவு பாதுகாப்பு அதிகாரி ரவிச்சந்திரன், நுகர்வோர் கூட்டமைப்பு தலைவர் வழக்கறிஞர் திருமுருகன், செயலாளர் சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கல்மேடுபேட் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 68ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்மேடுபேட் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் அலங்கரிக்கப்பட்ட அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து அம்பேத்கருக்கு புகழஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊசூடு தொகுதியின் தொண்டரணி அமைப்பாளர் இளங்கோவன் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்வில் முகாம் செயலாளர் இளையராஜ், தேசிங்கு, குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட கிராம இளைஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சட்ட மேதை அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தையொட்டி ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் அமைச்சர் சாய்தே சரவணன்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சட்டமேதை அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தை முன்னிட்டு ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் அமைச்சர் சாய்தே சரவணன்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம், தொண்டமாநத்தம், துத்திப்பட்டு, கரசூர் ஆகிய பகுதிகளில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு புகழஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெஞ்சல் புயலால் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட வடுகுப்பம் ஆகிய பகுதிகளில் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம் பார்வை மேற்கொண்டார். பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட வடுகுப்பம், பண்டசோழநல்லூர், நெட்டப்பாக்கம், பனையங்குடி குப்பம், கரையாம்புத்தூர் ஆகிய கிராமங்களை புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினருமான வைத்திலிங்கம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் பாதிக்கப்பட்ட இடத்தை நேரில் பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டு விரைவில் நிவாரண நிதி கிடைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம். மேலும் மழை வெள்ளத்தால் வீடு இழந்த மக்களை அரசு முகாம்களில் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். மேலும் விரைவில் நிவாரண நிதி வழங்கிட நடவடிக்கை எடுக்கின்றோம் என்றும் வாக்குறுதி அளித்தனர். அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி ஆதிதிராவிடர் நலத்துறையில் இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் அதிகாரிகள், ஊழியர்கள் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் 68வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. ஆதிதிராவிடர் நலத்துறை வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு அந்த துறையின் இயக்குனர் இளங்கோவன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள், ஊழியர்கள் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் ஜெயபாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பதிவாளர் டாக்டர் சிவராஜ் பதவிக்காலம் வருகின்ற 8ஆம் தேதியோடு முடிவடைகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் பதிவாளர் பதவிக்குரிய எந்தவித பணிகளையும் செய்யாமல் பதவியையும் வருடத்தையும் வீணடித்து விட்டு தற்போது தனது பதவி காலத்தை நீட்டிக்க அவர் முழு முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். அவர் பதவி வகித்த 3 ஆண்டுகளில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் அவரின் ஆணவம் மற்றும் ஊழியர் விரோத போக்கினை கண்டித்து அனைத்து ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம், நடைபயணங்கள், சட்டசபை நோக்கி ஊர்வலம், உண்ணாவிரதம் போன்ற பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் தனது பதவி காலம் முடிவடையும் நிலையில் தற்போது மீண்டும் அவரது பதவி காலத்தை நீட்டிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவது அவர் ஏற்கனவே செய்த முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுப்பதை தடுக்கவே என்று குற்றம் சாட்டினார்.
மேலும் அரசு அவரது பதவி காலத்தை நீட்டிக்கக்கூடாது, அதற்கு அதிகாரிகளும் துணை போகக்கூடாது என்றும், பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்ட பதிவாளர் சிவராஜ் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். எங்களுடைய பல்கலைக்கழகம் புதுவை இன்ஜினியரிங் காலேஜாக இருந்து தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மாறிய ஒரு வளர்ச்சி பணியை பள்ளந்தோண்டி புதைத்ததற்கு முதல் காரணமே இவர்தான். இவர் ஏற்கனவே பணி செய்யப்பட்ட டெக்யூப் ஆகட்டும், சென்டாக் பதவி ஆகட்டும், மற்றும் காலேஜினுடைய ஹவுசிங் சொசைட்டி பார்த்ததுலேருந்து அன்று முதல் இன்று வரை அவருடைய அந்தரங்கங்கள் எல்லாம் இந்த அரசுக்கும் தெரியும், இந்த மக்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு புல்லுருவியை இந்த பல்கலைக்கழகத்தை மீண்டும் பதிவாளராக செய்யப்பட்டால் பல உயிர் சேதம் ஏற்படலாம். வன்முறையை தூண்டுவதற்கு இந்த அரசாங்கம் ஒரு உதாரணமாக இருக்கக்கூடாது. இது களைய வேண்டும் என்ற ஒரு தார்மீக அடிப்படையில் நாங்கள் ஒரு மக்களுடைய அடிப்படை கோரிக்கை, மாணவருடைய அடிப்படை கோரிக்கை, இங்கே பணி செய்கின்ற ஊழியர்களுக்கு மன அமைதியும், தனக்கு அன்றாடம் இயற்கையான பணிக்கு நிம்மதியாக வீட்டுக்கு போகணும். அவங்களோட குறைகள் 1000 இருக்கலாம், ஆனால் நிம்மதியாக வேலைக்கு போக முடியாத அளவுக்கு எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரு தனிநபர் ராஜ்யத்தை முறிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால தான் ஒன்று சேர்ந்து இன்று நாங்கள் எல்லாம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒன்று சேர்ந்து இன்று ஒரே கூக்குரலாக கூட இது அரசாங்கத்திற்கு நன்கு புரியும். இதை சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் சட்டமன்றம் எதிரில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து டாக்டர் அண்ணல் அம்பேத்கரின் மணிமண்டபத்தில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் சக்திவேல், செயலாளர் புருஷோத்தமன், பொருளாளர் சுரேஷ், துணை செயலாளர் ஏகாம்பரம் மற்றும் அனைத்து கிராமங்களில் உள்ள பழங்குடி இன தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புயல் சேதத்தை பார்வையிட மத்திய குழு 8ஆம் தேதி புதுச்சேரிக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெஞ்சல் புயல் சேதத்தை பார்வையிட்டு மதிப்பிட மத்திய குழுவை அனுப்புமாறு மத்திய அரசை புதுச்சேரி அரசு கேட்டுக்கொண்டது. அதன் பேரில் வரும் 8 மற்றும் 9ஆம் தேதி என 2 நாட்கள் டெல்லியில் இருந்து புயல் சேதத்தை ஆய்வு செய்ய மத்திய இணைச் செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையில் மத்திய குழு புதுச்சேரி வருகிறது. இதனையொட்டி மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன், பொதுப்பணி, வேளாண், உள்ளாட்சி, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, சுற்றுலாத்துறை உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் சேத விவரங்களை சேகரித்து அறிக்கையாக சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து அனைத்து துறைகளிலும் சேத விவரங்களை மதிப்பீடு அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. சேதராப்பட்டு பழைய காலனியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நீலாவதி அம்மன் உடன் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன் மற்றும் நவக்கிரக கும்பாபிஷேக விழாவில் கவர்னர் கைலாசநாதன், அமைச்சர் சரவணன் குமார் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு பழைய காலனியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நீலாவதி அம்மனுடன் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன் மற்றும் நவக்கிரக நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் கவர்னர் கைலாசநாதன், அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் தெருக்கூத்து கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு புதுச்சேரி அரசு உதவி செய்ய முன்வர வேண்டும் என ஸ்ரீ முத்துமாரியம்மன் தெருக்கூத்து கலைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுச்சேரி மாநிலத்தில் வாழ்ந்து வருகின்ற தெருக்கூத்து நாடக கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் துறையின் அதிகாரிகள் பாரம்பரியம் மிக்க தெருக்கூத்து நாடக சபை நடத்தி வருகின்ற கலைஞர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்துவதற்காக புதுச்சேரி அரசின் மூலமாக உதவி செய்வதற்கு முன்வர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை விடுத்திருக்கின்றனர். மேலும் தமிழகத்தை போன்று புதுச்சேரியிலும் கலைஞர்களின் இறுதி சடங்கிற்கு ரூபாய் 20,000 மாதந்தோறும் உதவித்தொகையாக 4,000 தெருக்கூத்து கலைஞர்களுக்கு கலை பண்பாட்டுத் துறையின் மூலமாக நலவாரியம் அடையாள அட்டை வழங்க வேண்டும். கலைஞர்களின் நாடக சபைக்கு தேவையான உபகரண பொருட்களை வாங்குவதற்கு மானிய விலையில் பொருட்களை வழங்கவும், தெருக்கூத்து கலைஞர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்க வேண்டும் என ஸ்ரீ முத்துமாரியம்மன் தெருக்கூத்து நாடக சபா கலைஞர்களின் மூலமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். தெருக்கூத்து என்றால் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த காலத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு தெருக்கூத்து என்றால் தெரியல. அதனால் எங்கள் குழுவில் 20 கலைஞர்கள் இந்த தெருக்கூத்தை தெரிவுபடுத்துகிறோம். இதன் மூலமாக எங்கள் வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா இந்த தெருக்கூத்து மட்டும்தான். எங்களுக்கு வேறு வேலையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாம் இளைஞர்கள் 25 வயசுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த புதுச்சேரி மாநிலத்தில் அதாவது கலை பண்பாட்டு சார்பாகவும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர் சார்பாகவும் எங்களுக்கு இந்த புதுச்சேரி மாநிலத்தில் எதனா உதவித்தொகை அளிக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அரியாங்குப்பம் தொகுதி முழுவதும் அனுசரிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் அனுசரிக்கப்பட்டது. அதில் வீராம்பட்டினத்தில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் நிர்வாகிகள் ஒன்று கூடி மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் மற்றும் தேங்காய்திட்டு பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு தொகுதியின் அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. சுப்பையா நகர் பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் சுமார் 300 நபர்களுக்கு குடைகள் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஆர்கே நகர் பகுதியில் பெரியார் சிலை அருகில் ஒருவருக்கு தள்ளுவண்டியும் அமைத்து கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் ராஜா உட்பட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மரில் சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினம் ஜிப்மர் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் புகழஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. புதுச்சேரி ஜிப்மரில் சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினம் ஜிப்மர் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலசங்கம் சார்பாக பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஜிப்மர் பொறுப்பு இயக்குனர் டாக்டர் அப்துல் அமீத் மற்றும் பொறுப்பு மருத்துவ கண்காணிப்பாளர் ரவி சித்தோரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் கௌதம் ராய், டாக்டர் ரங்கபாஷியம், டாக்டர் லால்குடி நாராயணன் துரைராஜன், டீன் சங்கேஸ்வரி சாந்தி, மூத்த நிர்வாக மற்றும் தோட்ட அதிகாரி ஹவாசிங், SC/ST தொடர்பு அதிகாரி பேராசிரியர் டாக்டர் வினோத்குமார், SC/ST குறைதீர்ப்பு அலுவலக பேராசிரியர் டாக்டர் லெனின் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஜிப்மர் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர் நலசங்கம் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள், கிரீவன்ஸ் கமிட்டி உறுப்பினர்கள், ஜிப்மர் ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கருக்கு புகழ் அஞ்சலி மற்றும் வீர வணக்கம் செலுத்தினார்கள். மீண்டும் முதன்மை செய்திகள். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தில் இரு மீனவ கிராமத்தை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள், மீனவ பெண்கள் தூண்டில் வளைவு அமைக்காத தமிழக அரசை கண்டித்து புதுச்சேரி சென்னை ECR சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்காலில் ஒரே முறை எண்ணெயை பயன்படுத்தி சுகாதாரமான முறையில் வாடிக்கையாளர்களுக்கு உணவு வழங்கிய நிறுவனங்களை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை
நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.